நம்ம இப்போ ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னாலோ ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னாலோ ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் பண்ற ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்னடா எஃப்எஸ்ஐன்னு ஒரு பில்டர் சொல்றாரு, எஃப்எஸ்ஐ எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வேற எதுவுமே கிடையாது, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். சரி, இந்த எஃப்எஸ்ஐ என்னெல்லாம் ரோல் உங்களோட கட்டடத்துக்கு மேஜரா இருக்கும், என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா ஒரு 4 நிமிஷம் ஒதுக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், நீங்க ஒரு நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதாவும் இருக்கட்டும். இந்த வீடியோல சொல்ற வாங்க. முதல்ல வந்து எஃப்எஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது சிம்பிள், ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளோர் ஸ்பேஸ் ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டல் பில்டப் ஏரியா டிவைடட் பை பிளாட்டோட ஏரியா. சரி, அது எப்படி டோட்டல் பில்டப் ஏரியா டிவைடட் பை பிளாட் ஏரியா அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. கவர்மெண்ட் என்ன அலோவ் பண்றாங்க அப்படின்னா G+2 அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ சிம்பிளான விஷயம், 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நீங்க ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் உங்களால வீடு கட்ட முடியும். அது எப்படி எல்லாம் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி டிவைட் பண்ணி கட்டலாம். ஆனா 2000 தான் லிமிட். அந்த 2000 தாண்டி நீங்க கட்டக்கூடாது. கட்டுனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபைன்ஸ் வரும், டெமாலிஷன் கூட சம்டைம்ஸ் வந்து பண்ணுவாங்க.